நமஸ்காரம். மகாபாரதத்தில் சாந்தி பருவத்தில் மோட்ச தர்மத்தை சேவித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று நாம் சேவிக்கும் இந்த அத்தியாயத்தில் யாக்ஞவல்கியர் யோகத்தை ஜனக மகாராஜாவுக்கு சொல்லியதுதான் சேவிக்கின்றோம். யாக்ஞவல்கியர் தொடர்கிறார். ஜனகா, என்னால் சாங்கிய ஞானமானது சொல்லப்பட்டது. இனி நான் கேட்டறிந்தபடி யோக ஞானத்தை என்னிடமிருந்து அறிந்து கொள். சாங்கியத்திற்கு நிகரான ஞானம் இல்லை, யோகத்திற்கு நிகரான பலமும் இல்லை. இந்த இரண்டும் ஒரே அனுஷ்டானத்தை உடையவர்களாகவும் இரண்டும் மரணத்தை விருத்திக்கின்றவைகளாகவும் கருதப்பட்டன. ஞானத்தில் பற்றில்லாமல் இருக்கிற மனிதர்கள் அவைகளை தனித்தனியாக பார்க்கின்றார்கள். நாம் உறுதியினால் ஒன்றாகவே பார்க்கின்றோம். யோகிகள் எதை பார்க்கிறார்களோ அதையே சாங்கியர்களும் பார்க்கிறார்கள். யோகத்தையும் சாங்கியத்தையும் ஒன்றாக பார்க்கிறவன் தத்துவம் உணர்ந்தவன். பிராணன் முதலியவைகளை பிரதானமாக உடைய மற்ற யோகிகளையும் அறிய கடவாய். அவர்கள் அந்த சரீரத்தோடையே 10 திக்குகளிலும் சஞ்சரிக்கிறார்கள். ஜனகா, பிரளய காலம் வரையில் அனிமாதிகளான 8 குணங்களுடைய சூக்ஷ்ம யோகத்தால் ஸ்தூல தேகத்தை விட்டுவிட்டு சுகமாக உலகங்களில் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றான். புத்திமான்கள் 8 அங்கங்கள் உள்ள யோகத்தை சொல்லுகின்றார்கள். 8 அங்கங்கள் உள்ள யோகத்தை சூக்ஷ்மமாக சொல்லுகின்றார்கள், மற்றதை சொல்வது இல்லை. யோகிகளுடைய உத்தமமான யோக காரியத்தை சாஸ்திர வசனப்படி சகுணம் நிர்குணமாக 2 விதமாக சொல்லுகின்றார்கள். மனத்தை மூலாதாரம் முதலான இடத்தில் தரிப்பதும் பிராணவாயு நிரோதமும் மனம் ஒரே முகமாய் இருப்பதும் இந்திரிய இந்திரிய நிகிரகமும் சொல்லப்பட்டிருக்கின்றன. பிராண நிரோதனமானது சகுணமாகும். ஆகையால் மனத்தை நிர்குணமாய் இருக்கும்படி நிலைக்க செய்ய வேண்டும். ஜனகா, தியானத்தால் இஷ்டதேவதையை பாராமல் இருக்கும் பொழுது கேவல யோகத்தை செய்து பிராணன்களை வெளியிலே விட்டால் வாதரோகம் அதிகரிக்கவே செய்யும். ஆகையால் அதை அனுஷ்டிக்க கூடாது. இரவின் முதல் யாமத்தில் 12 மனத்தின் ஏவுதல்கள் கருதப்பட்டன. நடு இரவில் நித்திரை செய்து பின் யாமத்திலும் 12 ஏவுதல்களே கருதப்பட்டன. ஆகையால் இவ்வாறு மனத்தின் சமனத்தை அடைந்தவனும் வெளிப்புலன்கள் அடங்கினவனும் தனித்திருக்கும் தன்மை உள்ளவனும் ஆத்மாவில் பற்றுள்ளவனும் ஞானியுமாய் இருப்பவனால் மனமானது சேர்ப்பிக்கத்தக்கது, சந்தேகமில்லை. யோகிகள் சப்தம், ஸ்பரிசம், ரூபம், ரசம், கந்தம் என்கிற 5 இந்திரியங்களுடைய 5 விதமான தோஷங்களையும் விலக்கி விசேஷத்தையும் லயத்தையும் நிவர்த்தி செய்து எல்லா இந்திரிய சமூகத்தையும் மனத்திலே அடக்கி மனத்தை அகங்காரத்தில் ஸ்தாபித்து அகங்காரத்தை புத்தி என்கிற மகத்துவத்திலும் புத்தியை பிரகிருதியிலும் இவ்வாறு விலக்கி பிறகு கேவலமும் ரஜோகுணம் சிறிதும் இல்லாததும் நித்தியமும் அளவற்றதும் சுத்தமும் கெடுதல் இல்லாததும் ஸ்திரமும் பூர்ணமும் எப்பொழுதும் பேதிக்க முடியாததும் முப்பிறப்பற்றதும் அனாதியும் விகாரம் இல்லாததும் எல்லாவற்றிற்கும் நியந்தாவும் நாசமில்லாததுமான பிரம்மத்தை தியானம் செய்கின்றார்கள். யோகமுள்ளவனுடைய லட்சணங்களை மனத்திலே தரித்துக்கொள். யோக பிரசாதத்தின் லட்சணம் திருப்தி அடைந்தவன் சுகமாக நித்திரை செய்வது போன்றது. காற்றில்லாத இடத்தில் எண்ணெய் நிரம்பிய தீயானது, அதாவது எண்ணெய் நிரம்பிய தீபமானது அசையாமல் உயர கிளம்பின் ஜுவாலையுடன் ஜொலிப்பது போல யோகியும் இருப்பான் என்று புத்திமான்கள் சொல்லுகிறார்கள். மேகத்திலிருந்து உண்டான ஜுவலத்தின் திவலைகளாலே அடிக்கப்பட்டும் சிலையானது சிறிதும் அசைக்கப்படாது
அதுபோல் இருப்பது யோகியனுடைய லட்சணம். ஊதப்பட்ட சங்கம், துந்துபி இவைகளுடைய பெரிய சப்தங்களாலும் பலவிதமான கான வாத்தியங்களாலும் மனம் சரியாமல் இருப்பது யோகியின் லட்சணம். ஒருவன் எண்ணெய் நிறைந்த பாத்திரத்தை கையாலே எடுத்துக்கொண்டு கையில் கத்தியுடையவர்களை அதட்ட, அவர்களிடமிருந்து துண்டான பயத்தினால் மனத்தை செழியாமல் வைத்துக்கொண்டு ஒரு துளியும் பாத்திரத்திலிருந்து சிதறவிடாமல் படியில் ஏறுவது போல யோகியானவன் மிகவும் சிறந்த யோகத்தை அடைந்து இந்திரியங்களுடைய நிலையினாலும் அப்படியே மனத்தின் நிலையினாலும் ஒருமுகப்பட்ட மனமுடையவனாய் இருப்பான். இவ்வாறு யோகியான முனிவனுடைய லட்சணங்களை கண்டுகொள்ள வேண்டும். ஆத்ம யோகத்தோடு கூடினவன் மிகவும் சிறந்ததும் அழிவற்றதும் பெரிய அஞ்ஞானத்தின் இடையிலிருந்தும் அக்னிக்கு ஒப்பானதுமான அந்த பிரம்மத்தை பார்க்கின்றான். ஜனகா, அவன் இந்த ஞானத்தினால் சாட்சியான ஜீவன் விலகினதாய் இருக்கின்ற அந்த தேகத்தை விட்டுவிட்டு நாளடைவில் கைவல்யத்தை அடைகின்றான். இப்படி அனாதியான வேதம் கூறுகிறது. இதுவே யோகிகளுடைய யோகம். யோகத்தின் லட்சணம் வேறில்லை. புத்திமான்கள் அதை அறிந்து தங்களை சித்தார்த்தர்களாக நினைக்கின்றார்கள் என்று சொல்லி யாக்ஞவல்கியர் ஜனகரிடம் பேசிய இந்த வார்த்தைகளோடு இந்த அத்தியாயம் பூர்த்தியாகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். நமஸ்காரம்.